ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப்ஸ். நான் பார்க்க அப்படின்னா நம்ம தனுஷ் என்னோட வாத்தி திரைப்படம் வந்து பார்த்தா ஜாப்பனீஸில் வந்து பார்த்தா பயங்கரமாக கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, ஜாப்பனீஸில் வந்து தனுஷனோட வாத்தி திரைப்படம் வந்து பார்த்தா ஏப்ரல் 11 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ முழுக்க ஜப்பான்லேயே வந்து பார்த்தா டப்பிங் பண்ணி ரிலீஸ் ஆகலை. பட் ஜப்பானில் வந்து பார்த்தா தமிழில் ரிலீஸ் ஆகுது. ஆனால் ஜாப்பனீஸ் சப்டைட்டில்ஸோட அந்த படத்தை போய் பார்க்க போகிறாங்க மக்கள் வந்து. ஸோ வாத்தி வந்து த மோஸ்ட் ஹைப்பிங் ஃபிலிமாக வந்து ஜாப்பனீஸில் இருக்கிறதுனால அந்த படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க பேன் இண்டியா அப்படி சொல்லுவாங்க. நம்ம தனுஷ் வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் குளோபல் ஸ்டார். ஸோ பேன் வேர்ல்டு அப்படி சொல்லலாம். ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹாலிவுட்டில் வந்து அங்கே வந்து கலக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ ஜப்பானில் போய் கலக்க போகிறாப்புல. ஸோ தனுஷ்னோட படம் வந்து வாதி திரைப்படம். ஸோ பாருங்கள் எப்போ வந்து படம் எப்போ போயிட்டுருக்குன்னு. ஸோ அதுதான், தரமான படத்துக்கு எப்பயுமே வேல்யூ இருக்குது. தரம் இல்லாத படங்கள் எவ்வளோ வசூல் பண்ணாலுமே அந்த படத்தை வந்து அங்கே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்குலாம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வரிசையில் வந்து பண்ணால் நம்ம தனுஷ்னா திரைப்படமும் ஜப்பானில் வந்து ரிலீஸ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது கன்ஃபார்மாக வந்து கேட்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க தனுஷனோட இந்த வளர்ச்சி வந்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.